தூத்துக்குடி செல்வம் சார், வணக்கம். தூத்துக்குடி செல்வம் சார், அதாவது அரசியல் ரீதியான விமர்சனங்களை கடந்து இதுல என்ன யதார்த்தமான பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத பேசணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இதை எடுத்தோம். நீங்க அவர் பேசுனதை கேட்டிருப்பீங்க. அவர் சமகர சிக்ஷான்ல பணியாற்றக்கூடிய ஒரு ஒரு ஆசிரியர் பயிற்றுனர்னு வச்சுக்கோங்களேன். அவர் பேசுனது உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சதா? தமிழ்ல தான் பேசினாரு. என்னுடைய மரியாதைக்குரிய திரு முருகன் அவர்கள் வந்து பேசினாங்க. இதுல நாங்க கல்வி திட்டத்துக்கு அப்படி கொடுக்கலன்னு சொல்லி, நீங்க கடந்த 4 ஆண்டுகளில் 8,971 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் நிதி கொடுத்திருக்கு தேசிய கல்விக் கொள்கையில. கடந்த 4 ஆண்டுகளில் 8,971 கோடி. இப்போ அந்த PM-SRI போட்டு ரொம்ப குழப்பிக்கிட்டு கிடக்குறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ தேசிய கல்விக் கொள்கை, PM-SRI எல்லாமே வந்து இது எல்லாத்தையுமே SSA இருக்கு பாருங்க, சமக்ர சிக்ஷா அபியான்ங்கிறதே வந்து தேசிய கல்விக் கொள்கை தானே. அதனால இவத வந்து நமக்கு ரொம்ப குழப்பிட்டு கிடக்க வேண்டியது இல்லை. PM-SRIல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா 14,500 மாதிரி பள்ளிகள், மாடல் ஸ்கூல்ஸ் வந்து உருவாக்குறது. அது உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, நம்ம கேந்திர வித்யாலயா மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற நவோதயா பள்ளியில மாதிரி ஒரு மாடல் ஸ்கூல் அதை உருவாக்குறதுக்காகத்தான் PM-SRI ஸ்கூலுடைய அந்த திட்டத்தினுடைய நோக்கம். இத மரியாதைக்குரிய 2023 நினைக்க, மரியாதைக்குரிய தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் அதனுடைய தலைமை செயலாளர் அவர்கள் சிவதாஸ் மீனா அவர்கள் கூட அந்த கடிதத்துல நாங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைச்சு நாங்க ஒப்புதல் வாங்கி நாங்க அதுக்கு பிறகு கையெழுத்து போடுவோம்லாம் சொன்னாங்க. சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னா, இது எல்லாத்தையும் நீங்க 8,971 கோடி ரூபாய் நாங்க வழங்கியிருக்கோமே, இதை நீங்க என்ன பண்ணீங்க? ஒண்ணு. ரெண்டாவது, மாநில அரசாங்கம் ஒதுக்குகிற மாநில அரசாங்கத்தினுடைய நிதி ஆதாரங்களை அண்ணே ஒரே ஒரு இடைமறித்தல் தான். அதாவது நீங்க ஒரு விஷயம் நீங்க மாத்தி பேசுறீங்க, அதனால நான் அதை திருத்தம் செய்ய வேண்டிய தேவை இருக்கு. நீங்க அவுட்லே மேஜர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 150 வகையான திட்டங்களுக்கு இந்திய அரசாங்கம் ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு மேல நிதி ஒதுக்கக்கூடிய திட்டங்கள் ஒரு 150 திட்டம் இருக்குது. அந்த திட்டத்துல தான் இந்த சமகர சிக்ஷா அபியானம் வருகிறது. நீங்க சொல்லக்கூடிய PM-SRI ஸ்கூலும் வருகிறது. நீங்க 4 வருஷத்துக்கு 8,971 கோடி ரூபாயை நாங்கள் தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தின் கீழ் ஒதுக்கி இருக்கோம்னு சொல்றது முதல்ல தப்பு. ஒவ்வொரு திட்டங்களுக்கும் தனியாகத்தான் கொடுக்குறாங்களே தவிர இந்த கொள்கை திட்டத்துக்காகத்தான் கொடுக்குறோன்ட்டு எங்கேயும் சொல்லப்படலை. அதனால நீங்க அந்தந்த திட்டம், இப்ப அவர் சார் சொன்னாரு பாத்தீங்களா, நீங்க வந்து சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழே நீங்க பணம் கொடுக்கும் போது அதுல 20 வகையான உட்கூறுகள் இருக்குது. ஆமா, அதாவது மூலக்கொள்கை எது? மூலக்கொள்கை உட்கூறுகளை விட்டுருங்க, நான் இருக்கட்டும். மூலக்கொள்கையில இருந்து ஆணிவேர்ல இருந்தா மற்றது தொடங்கும். எப்பவுமே ஒரு கல்விக் கொள்கையினுடைய திட்டம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க தமிழ்நாடு அரசினுடைய பாடத்திட்டங்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டு அதுல இருந்து இல்லம் தேடி கல்விங்காங்க, உங்களில் ஒருவன்காங்க, இதெல்லாம் வந்து அரசியல் காரணங்களுக்காக வைக்கிற பேரு. அதனால ஆனா மூல விஷயம் என்னன்னு கேட்டா, அது வந்து அதனுடைய ஆணிவேர் என்னன்னா தமிழ்நாடு அரசினுடைய கல்வி திட்டம் தான். அதனால நீங்க அதையும் பிரிச்சுக்கிட்டு ரொம்ப போட்டு குழப்பிட்டு இருக்க வேண்டாம். இன்னொன்னு, நம்முடைய மரியாதைக்குரிய முருகன் அவர்கள் சொன்னாங்க, இதுல வந்து இல்லண்ணா நீங்க இந்த தேசிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்திய பிறகு நீங்க இந்த கல்விக் கொள்கையை நீங்க ஏற்றுக்கொண்டால் தான் நாங்க இந்த திட்டத்திற்கெல்லாம் பணம் கொடுப்போம் இதுவரை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லலையே. இல்ல, நான் ஒரே ஒரு விஷயம் இல்ல சொல்லலையே. நீங்க அது சட்டமாக்கப்பட்டிருக்கான்னு சொல்லுங்க. நீங்க தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தினால்தான் நாங்க சமகர சிக்ஷா திட்டத்திற்கும் இந்த அங்கன்வாடி ஸ்கூல்ல இருக்கக்கூடிய இதுக்கும் நாங்க பணம் கொடுப்போம். எங்கேயாச்சும் லா பாஸ் ஆயிருக்கான்னு சொல்லுங்க. நான் ஒரே ஒரு விஷயம் கேளுங்க சார். பறந்து பட்டிருக்கிற 140 கோடி மக்களை கொண்ட பறந்து பட்டிருக்கிற இந்தியா என்கிற ஒரு நாட்டின் கல்விக் கொள்கைய நீங்க ஏற்க மறுத்து, நீங்க ஏதோ வந்து ஒரு வகையான பிரிவினைவாதத்தை தூண்டுவதை போல மாநில அரசாங்கம் நடந்து கொள்வது ஏற்புடையது அல்ல. முதல்ல அதுல விஷயம் என்னன்னு கேட்டா,
இவங்க பிஎம் ஸ்ரீ திட்டத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம் அல்லது ஏற்றுக்கொள்ள மாட்டோம் திட்டவட்டமா சொன்ன பிறகு அந்த திட்டத்திற்காகவும் சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட அந்த 2152 கோடி ரூபாயை நீங்க மறுபடியும் அழுத்தி கேட்டு பிரிவினையை உண்டு பண்றதுல என்ன நியாயம் இருக்குன்னு கேட்க நான் ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நாம் ஏற்கனவே பல்வேறு கட்டங்களில் பல்வேறு விவாதங்களில் நாம பேசி இருக்கோம். நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் இருமொழி கொள்கையும் வைங்க, தமிழை தூக்கி பிடிப்பீர்கள். உங்களுக்கு தேவை இல்லைன்னு சொன்னா நீங்க உடனே இந்திய திணிக்க போறாங்கன்னு சொல்லுவீங்க. நீங்க உங்களுடைய சொன்னா மாநில அரசாங்கத்தினுடைய மாநில அரசுக்கு நெருக்கமான குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய பள்ளிகளில் மனச்சாட்சியோடு மரியாதைக்குரிய அண்ணன் முருகன் அடுத்த சுற்றிலாவது சொல்லுவார் நான் நினைக்கிறேன். அவங்க 3வது மொழிக் கொள்கையாக எதை வைத்திருக்கிறார்? நான் இன்னும் சொல்ல போனீங்கன்னா அரசாங்கத்திற்கு நெருக்கமான பள்ளிகளை 192 மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தை பின்பற்றக்கூடிய பள்ளிகள் இருக்கு. அந்த பள்ளிகளில் 3வது மொழியாக தமிழ் கட்டாயம், ஆங்கிலம் தொடர்பு மொழி. ஆனால் 3வது விருப்ப மொழி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்தியா இருக்கு. நான் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய மகன் இடையில ஒரு நிகழ்ச்சிக்கு அவரோட போயிருக்கும் போது அவர்கிட்ட கேட்கும் போது பாத்தீங்கன்னா என்னுடைய 3வது மொழி என்னன்னு கேட்டா, அதாவது நான் பிரெஞ்சு மொழி படிக்கன்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா படிங்கன்னு சொல்றேன். இப்போ இதுல இந்தி திணிப்புங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அதாவது 2 மொழி தமிழ், அதாவது தாய்மொழி கட்டாயம், இணைப்பு மொழி அவசியம். 3வது மொழியாக நீங்க ஒரு மொழியை பார்த்து இந்த பிள்ளைகள் படிச்சுட்டா என்ன தப்பு? ஒண்ணு. 2வது, நாங்க பாரதிய ஜனதா கட்சியும் மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் என்ன நினைக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளை படிக்கிற கல்வியை குடிசை வீட்டுல இருக்கிற ஏழை குழந்தையும் படிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த திட்டங்களை, கல்வி திட்டங்களை எல்லாம் விரிவாக்க செய்யறாங்க. இதுக்கு நீங்க தடை போட்டீங்கன்னு சொன்னா இதுக்காக பிரிவினை நடத்துறது, இதுக்காக போராட்டம் நடத்துறதுங்கிறது ஒரு அரசு வீதியில போராடுதுன்னு சொன்னா இது மிகப்பெரிய அவலம், தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய சாபக்கேடு. இது தவிர்க்கப்படணுங்கிறது என்னோட கருத்து. 2வது, நான் ஒரு நிமிஷத்தோட முடிச்சிடுறேன். நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இவர்களுடைய மொழி பிரிவினை அந்த இது தோற்று போயிட்டு, ஆரியம் திராவிடம் தோற்று போய்விட்டது, தமிழ் இந்தி என்பது தோற்று போயிட்டு. இன்னைக்கு கூட இந்தி பிரச்சார சபா என்கிற பெயரில் தமிழ்நாட்டிலே நீங்க அந்த பரீட்சை வரும்போது தேர்வு வரும்போது பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் ஒவ்வொரு தேர்வு மையத்திலும் பரீட்சை எழுத போறாங்க. அந்த அளவிற்கு ஒரு இந்தியினுடைய அவசியத்தை அவர்கள் புரிந்திருக்கிறார்கள். அல்லது இந்தி தெரியாததனுடைய பலகீனத்தை, இந்தி தெரியாததுனால ஏற்பட்ட பாதிப்பை மக்கள் உணர தொடங்கி இருக்கிறார்கள். அதனால இனியும் இப்படி எல்லாம் பிரிவினை பேசிக்கொண்டு மக்களை திசை திருப்புகிற வேலையை செஞ்சா மக்கள்கிட்ட எடுபடாது. ஓகே பேச